தம்பி, நான் கேள்வி கேட்க வந்தது உங்க அம்மா கிட்ட. நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு தெரியாம நீ ஏன் தம்பி மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிற? இது வரைக்கும் நார்மலா இருந்த எனக்கு நீ இப்படி பேசுறத பாக்குறப்ப சின்ன சந்தேகமா இருக்கு. சார், அவன் சின்ன பையன். அவனோட தங்கச்சி இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவன் இப்படிதான் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கான். அதனால நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அதை தாராளமா என்கிட்ட கேட்கலாம். உங்களோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்கறேன். ஓகே, ஆல்ரைட். மிஸ்ஸஸ் இந்து, சக்திங்கிறது யாரு? உங்களுக்கு அவங்களுக்கு இடையில உண்மையிலேயே என்ன உறவு? உங்களோட கார் டிரைவர் தானே ரத்னம்? ஆமா சார், அவர்தான் அந்த சக்தியோட அப்பா. அவர் இங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்கறாரு? எனக்கு தெரிஞ்ச அவரு 25 வருஷத்துக்கு மேல அவர் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப விசுவாசமானவர், நேர்மையானவர், தங்கமான மனுஷன். எப்பவுமே வீட்ல இருந்து வெளியில கிளம்புனா கார்ல போற நீங்க சீதா இறந்து போன தேதியில அன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க ஏன் கேப்ல போனீங்க? இது என்ன சார் வம்பா போச்சு? பணக்காரங்களா இருந்தா எப்பவுமே சொந்த கார்ல தான் போகணுமா என்ன? சும்மா ஒரு சேஞ்சுக்கு இல்லைன்னா ஒரு பர்சனல் ரீசனுக்காக தனிப்பட்ட முறையில கேப்ல போக கூடாதா என்ன? அப்படி போக கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். மேடம், நான் நார்மலா தானே உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா பதில் சொல்றீங்க? அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கன்னு என்னையே திருப்பி கேள்வி கேட்கறீங்க. சார், இப்ப நீங்க என்கிட்ட என்கொயரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி தானே. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு எப்படி ஃபுல் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி என் சைடுல இருந்து பேசுறதுக்கும் எனக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல. அதை நீங்க அலோ பண்ணி தானே சார் ஆகணும். தாராளமா கேள்வி கேட்கலாம், தப்பே இல்ல. ஆனா நான் ஒரு டாபிக்ல உங்களை கேள்வி கேட்டா நீங்க அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அடுத்த கேள்வியே கேட்க விடாம நீங்க தான் என்ன ஆஃப் பண்றீங்க. ஐயோ சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் டைவர்ட் எல்லாம் பண்ணல. சரி, ஓகே சார். இனிமே நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன், சரிங்களா? கிரிமினலா ட்ரீட் பண்ற என் மம்மியை இவ்வளவு திணறாங்களே, அப்போ ஏன் நிலைமெல்லாம்? டே சந்தோஷ், எதுவும் தெரியாத மாதிரி நீ சைலண்டா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கூடா. நான் உங்ககிட்ட கடைசியா கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப வரைக்கும் ஆன்சர் வரல. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே சார். நான் உங்ககிட்ட கேட்டது ஏன் கேப் புக் பண்ணி போனீங்கன்னு. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரல. சார், அன்னைக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை சார். அதனால நான் கோச்சுக்கிட்டு கேப் புக் பண்ணி வெளியில கிளம்பிட்டேன் சார். சரி, கேப் புக் பண்ணி எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க? அது ரொம்ப பிரைவசியான மேட்டர் சார். அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு? ஒரு சில விஷயத்துல சந்தேகம்னு வந்ததுனால தான் நான் உங்ககிட்ட வந்து இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்கொயரி பண்ண வேண்டிய இந்த கேஸை கமிஷனர் நான் வந்து ஏன் உங்ககிட்ட டைரக்டா என்கொயரி பண்றேன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு வீட்ல இருந்தா ஒரு மாதிரி டென்ஷனாவும் டிப்ரெஷனாவும் இருக்கும்னு நினைச்சுதான் வெளியில போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் வெளியில போனேன். இது ஒரு குத்தமா சார்? எங்க போய் காஃபி குடிக்க போனீங்க? நைட் எப்பவுமே அண்ணா நகர்ல கொஞ்சம் கிரௌடா இருக்கிறதுனாலயும் அங்க எல்லா காஃபி ஷாப்பும் இருக்கிறதுனாலயும் நான் அங்கதான் போவேன். உங்க வீட்ல இருந்து நீங்க சொன்ன அண்ணா நகருக்கு காஃபி குடிக்க போகணும்னா ஜஸ்ட் 25 நிமிஷம் தான் ஆகும், கரெக்ட் தானே? ஆமா சார், கரெக்ட் தான். சரி, இந்த 25 நிமிஷத்துல நீங்க அண்ணா நகர் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு இடையில எந்த டோல்கேட்டும் இல்ல. ஆனா அன்னைக்கு நீங்க டிராவல் பண்ண கேப் டோல்கேட் எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு.
சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டாலும் இதுதான் என்னுடைய பதில். சரி மேடம், இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேஸ் விஷயமா கண்டிப்பா இன்னும் உங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டி இருக்கும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். இப்ப வரைக்கும் நீங்க காஃபி குடிக்க ஏன் அந்த டோல்கேட்டை தாண்டி போனீங்கன்னு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் திரும்ப வருவேன். கரெக்டான உண்மையான பதில சொல்லணும். வரேன். டேய், நீ மட்டும் பயத்துல எதுவும் பேசாம இருந்திருந்தா அந்த ஆளை நான் அப்பவே பேக் பண்ணி அனுப்பியிருப்பேன். தவளை தான் வாயால கெடுங்கிற மாதிரி நீயே வந்து வாண்டடா மாட்டிக்கிற. அது மட்டும் இல்லாம என்னை மாட்டி விட பாக்குறியா? விடுங்க மம்மி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். அசோக் சார், என் ரூமுக்கு வாங்களேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கமிங். சொல்லுங்க சார். பில்டிங் தீ பிடிச்சி எரிஞ்சப்ப காணாம போன செக்யூரிட்டியை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. நம்மளோட கம்பெனில ஒர்க் பண்ண செக்யூரிட்டிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த செக்யூரிட்டி மேல எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணல. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒன்றும் அவசியம் இருக்காது சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் மூலியமா அந்த செக்யூரிட்டி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ், அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவன் கடைசியாக செல்ஃபோனில் யார் யார் கூடலாம் பேசினா எல்லா டீட்டெயில்ஸையும் நான் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இன்னும் 3 daysல அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சார். நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க சார். ஷூராக கண்டுபிடிச்சிடலாம். அசோக், அப்ப ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் யார் நியூஸ் கொடுத்தது? அவங்க எப்படி கரெக்டா வந்தாங்க? அன்னைக்கு தீ பிடிச்சது எனக்கு என்னமோ யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ காரணமா இருக்காங்க. அதுவும் இந்த முறை நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வேர் ஹவுஸ்ல லோட் பண்ணாம இங்கே கொண்டு வந்து லோட் பண்ணது யாரோ தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பெரிய லாஸ் ஆகணுங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொருத்தர் மேல டவுட் வருது. பட் எந்த ரெக்கார்டும் நம்ம கையில இல்லாம நம்மளால யாரையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. சார், நீங்கள் என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் கூடிய சீக்கிரமே என்கொயரி பண்ணி உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன் சார். சரி, ஓகே. சரிங்க சார். போங்க. முதல்ல உன்னோட டெசிக்னேஷன் கேட்ட வேலைய நீ ஒழுங்கா பாக்குறியா? எப்ப பார்த்தாலும் வேலை பாக்குற மாதிரி சீன் மட்டும் தான் போடுற. டெய்லி எம்எஸ்ஐ ரிப்போர்ட் சென்ட் பண்ண மாட்டேங்கிற. வேக்கம் டீம்ல இருக்கிறவங்க என்கொயரி போட்டு ஏதாவது மெயில் அனுப்புனா அதுக்கு ரிவீட் பண்ண மாட்டேங்கிற. டீலர்ஸ் யாருக்கும் ரிலீஸ் ஆர்டரை ப்ராப்பரா அனுப்ப மாட்டேங்கிற. மேடம், நான் உங்ககிட்ட சந்தோஷ் சாரை பத்தி சொல்ல வந்ததுனால நீங்க எல்லாத்தையும் ஏன் மேலேயே டைவர்ட் பண்றீங்க. இங்க பாரு, நீ ஒருத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க சரியில்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. புரியுதா? நீ ஏன் உன்னோட ஒர்க்க பண்ணலன்னு क्वेश्चन கேட்டா அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னோட ஆர்குமெண்ட்லாம் பண்ணாத. மேடம், நீங்க பண்றது கரெக்டானு நீங்களே உங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? கரெக்ட் எது ராங் எதுன்னு எனக்கு தெரியாம தான் இவ்ளோ பெரிய பொசிஷன்ல நான் உட்கார்ந்திருக்கேனா? மேடம், லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த சந்தோஷ் சார் என்ன பண்ணாருன்னா... ஒரு ஸ்டாப் இட் ஷாலினி. வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா வேலை பார்க்க துப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் இங்க உட்காந்து அங்க உட்காந்து அடுத்தவங்களை பத்தி காசிப் பேசிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்குதா இல்லனா மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறதுக்கு சம்பளம் கொடுக்குதா? கரெக்டான டைமுக்கு
நீ ரிலீஸ் ஆர்டர் அனுப்பலன்னு ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட்ட புக் பண்ண 4 கஸ்டமர்ஸும் அது வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து டீலர்ஸ் எல்லாரும் அவ்வளவு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. எப்போ நீ செஞ்ச தப்பு உணர்லையோ அத மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லாம எப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணியோ இதுக்கப்புறமும் உன்னை வேலையில வச்சிருந்தா எங்க கம்பெனியோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். நீ பண்ண இந்த காரியத்துக்கு நான் இப்பவே உன்னை டெர்மினேட் பண்றேன். மேடம், நான் அப்படி பண்ணல மேடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். என்ன அனிதா, என்ன பிரச்சனை? இவ கம்ப்ளீட்டாவே சரியில்லை சிவா. டீலர்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய ரிலீஸ் ஆர்டர் காப்பில இருந்து பேக் அண்ட் டீமுக்கு கொரிச்சாட் அவுட் பண்ணி செக்லிஸ்ட் போட்டு அனுப்புற எந்த வேலையுமே இவ இப்ப வரைக்கும் ப்ராப்பரா பண்ணல. ரீஜனல் ஹெட், ரூரல் ஹெட் இவங்க கிட்ட இருந்து வந்த எந்த மெயிலுக்கும் இப்ப வரைக்கும் எந்த ரிவிட்டும் பண்ணல. கூப்பிட்டு ஏன் பண்ணலன்னு என்கொயரி பண்ணா எந்த தப்பும் பண்ணாத மாதிரி கூட கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதான் இவளை இம்மிடியட்டா நான் டெர்மினேட் பண்றேன். சரி, ஓகே, நீ ப்ரொசீட் பண்ணிக்க. சிவா சார், நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சார் சார் ஒரு நிமிஷம். என்ன? நான் உங்ககிட்ட விசாலினி மேடம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அதான் அனிதா டீல் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுல அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு? இங்க பாரு, நீ இந்த கம்பெனிக்கு டீ குடுக்கற ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வெண்ட், அவ்வளவுதான். கம்பெனி விஷயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வந்தமா டீ குடுத்தமா போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆபீஸ் விஷயத்துல நீ இப்படி தலையிட்டா அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவ. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமா என்ன? முதல்ல உன்னோட ரேஞ்சுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய். நீ இந்த கம்பெனில எல்லாருக்கும் டீ காஃபி குடுக்கிற ஒரு வேலைக்காரி. ஆனா அனிதா இந்த கம்பெனியோட முதலாளி. ஒரு வேலைக்காரி முதலாளி கிட்ட என்ன லிமிட்ல பேசணுங்கிறத முதல்ல நீ கத்துக்கோ. உன்னோட லிமிட் என்னன்னு முதல்ல உனக்கு தெரியணும். உன்னை ஏதாச்சும் கேட்டா மட்டும்தான் அதுக்கு நீ வாயை திறந்து பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி இப்படி முந்திட்டு வரக்கூடாது. ஆபீஸ் டைம்ல எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த டாபிக் இதோட விட்டு எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். சார் சொல்லுங்க. நேற்று ஈவினிங் சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ண சொல்லுங்க சார். சிசிடிவியா? அது எதுக்கு இப்ப? சார் எனக்காக ப்ளே பண்ண சொல்லுங்க. அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்க.
விஷாலி, இந்த ஆபீஸ்ல நான் பார்த்த ஜிலேபிலேயே நீதான் என்ன உசுப்பேத்துற ஜிலேபியா இருக்க. உன்னை பார்த்ததும் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியாச்சும் ஒரு வீக்கெண்ட்ல உன் கூட ஒரு லாங் டிரைவ் போனோம்னு. சார், ஏன் சார் நீங்க இப்படி ஒரு மாதிரியா பேசுறீங்க? இது ரொம்ப தப்பு சார். எது தப்பு? கல்யாண வயசாகி இப்ப வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாம இருக்கிறதுதான் பெரிய தப்பு. அதனால நீ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தப்ப இப்ப நான் சரி பண்ண போறேன். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா என்ன எவ்வளவு டியூப்லைட் மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிற. சரி, உன்கிட்ட ஓப்பனாவே கேக்குறேன், நீ என்னோட அண்ணன் சிவாவுக்கு மட்டும்தான் செக்ரட்டரியா இருக்கியா? ஏன் எனக்கெல்லாம் ஆக மாட்டியா? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், ஆபீஸ்க்கு வந்து என் அண்ணனுக்கு நீ ஆபீஸ் செக்ரட்டரியா இரு. ஆபீஸ் முடிஞ்சு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து என்னோட பர்சனல் செக்ரட்டரியா இரு. அதுவும் ரொம்ப பர்சனலா, யாரும் இல்லாம நீயும் நானும் அங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் சரக்கடிச்சு எனக்கு போதையே ஏறல. ஆனா உன்னை பார்த்து பேசிட்டு இருக்க இந்த 2 நிமிஷத்துல சும்மா அப்படியே ஜிவ்வுன்னு ஃபுல்லா அடிச்ச மாதிரி போதை ஏறுது. இன்னைக்கு யார் தடுத்தாலும் நான் அப்படியே இந்த போதையிலேயே இருக்கணும். வா டார்லிங். சார், என்ன சார் இதெல்லாம்? அதுவும் ஒர்க் பண்ற ஆபீஸ்க்குள்ள இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. ஒர்க் பண்ற இடத்துல ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாது. இது மட்டும் சிவா சாருக்கு தெரிஞ்சது, அவர் கண்டிப்பா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு. யாரு? என்னோட அண்ணன் சிவாவா? அவன் ஒரு சரியான வேஸ்ட். பாக்குற பொண்ணுங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப மரியாதையா கண்ணியமா நடந்துப்பான். எங்க குடும்பத்திலேயே அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவ சரிப்பட்டு வரமாட்டான். ஆனா அதுவே எங்க குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவன் ஒருத்தர் இருந்தா அது இந்த சந்தோஷ் தான். அதனாலதான் உன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு உன்னை நான் இப்ப கூப்பிடுறேன். வா டார்லிங். சார், வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை நான் சும்மா விடுறேன். இல்லைன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன். அந்த நல்ல மனுஷன் சிவா சாருக்காக இதோட உங்களை நான் வார்ன் பண்ணி விடுறேன். என்னடி சும்மா சிவா சார்னு பூச்சாண்டி காட்டுற? எனக்கு போதை இறங்கறதுக்குள்ள வருவியா? வா டார்லிங். வாடி. விடுங்க சார். விடுங்க சார். சார், முடிவு பண்ணதுதான் இன்னைக்கு நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். சார், ஏய், சொன்னா கேளுங்க. ஓடி போ. நாளைக்கு காலையில நீ வேலைக்கு வரும்போது நீ முதல்ல வேலையிலேயே இருக்க மாட்ட. இந்த கம்பெனில நீ மாசம் சம்பளம் வாங்கணும்னா நான் சொல்றதை கேட்டு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் தாண்டி அது நடக்கும். இல்லனா நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை நான் அழிச்சிருவேன். கம்பெனில பொறுப்பான இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி மாட்டீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? கம்பெனில பொறுப்பான வேலையில இருந்துகிட்டு இப்படியாட பொறுக்கி மாதிரி பண்ணுவ? வெக்கமா இல்ல உனக்கு? நம்ம கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு நாம தாண்டா பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுற? இப்படியெல்லாம் விட்டா நீ அடங்க மாட்ட. சிவா 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 சிவா. ஏய்,
ஒழுங்கு மரியாதையா நீ இப்ப விஷாலினி கிட்ட மன்னிப்பு கேளு. எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கு. பண்ற தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னா அது உனக்கு அவமானமா இருக்கும். டேய் கேள்றா. பரவாயில்ல சார், அவரை விட்டுருங்க. குடிச்சதால தான் ஏதோ தெரியாம அவர் பண்ணிட்டாரு. விஷாலினி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு இல்ல, ஃபியூச்சர்ல இங்க இருக்கிற என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு இவன் பண்ண தப்புக்கு நான் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அடுத்து இதை விட பெரிய தப்பா பண்ணுவான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். சந்தோஷ், மன்னிப்பு கேளு. ஏய், ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டுரு. கேட்க மாட்டேன். சிவா, கேட்க மாட்டேன். சொன்னா கேளு. திமிரு உனக்கு. என்ன சிவா? கேளுடா. ஏய், டேய் சிவா, நீ பண்றது உனக்கே நியாயமா படுதா? ஏன்டா இப்படி எல்லாரும் முன்னாடியும் உன் கூட பிறந்த தம்பியோட மானத்தை வாங்கிட்டு இருக்க? இனிமே இந்த ஆபீஸ்ல அவன் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? மா, இவன் பண்ண காரியத்துக்கு உங்க கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி இவனை 4 அடி அடிச்சு, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண, எல்லாரையும் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா பார்க்க மாட்டியான்னு இவனை நீங்க கேட்டிருக்கணும். நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்டா எல்லாரும் முன்னாடியும் இவன் மானத்தை வாங்கினேனா, எப்படி இனிமே இந்த ஆபீஸ்ல தைரியமா நடப்பான்னு என்ன பார்த்து கேட்டீங்களே, அதே கேள்விய இந்த பொறுக்கி பையில பார்த்து, ஏன்டா இந்த பொண்ணு மானத்தை வாங்கின, ஏன்டா குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்த, ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு இந்த பொம்பளை பொறுக்கிய பார்த்து கேளுங்கம்மா.